ஆண்டவர் இயேசுவில் என் அன்பின் நண்பர்களே, ஆண்டவர் தாழ்மையில் மலர்கின்ற சேவைகளிலே தம்முடைய சமாதானத்தின் கனிகளை நம்மோடு கூட பகிர்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தொடர்ந்து துன்பங்கள், நிராகரிப்புகள், தள்ளிவிடப்படுகின்ற அனுபவங்கள், பாடுபடுதல், மரணத்தையே சந்திக்கின்றார். இவைகளின் நடுவில் தம்முடைய ஒப்பற்ற அன்பை நமக்கு உணர்த்தி நமக்குள்ளால் ஒரு புது வாழ்வை முளைக்கச் செய்து அந்த வாழ்வை தழைக்க வைக்கின்றார் அல்லவா? இந்த வாரத்தில் நாம் துக்க வாரம் இல்லை பேஷன் வீக் என்று இந்த வாரத்தை நாம் சொல்கிறோம். பேஷியோ என்கிற இந்த மூல வார்த்தை லத்தீன் மூல வார்த்தை துன்பம், நெருக்கம், நிராகரிப்புகளின் நடுவில் எப்படி நாம் ஊக்கத்துடன் முன்னேறுவது என்கிற அந்த பொருளில் வருகிறது. ஆண்டவர் இவைகளின் நடுவில் எப்படி முன்னேறி சென்று புது வாழ்வை, பாவம் அற்ற பரிசுத்த வாழ்வை நமக்கு கொடுத்தார் என்கிறதை இந்த நாட்களில் அதிகமாய் நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த வாரத்தை பரிசுத்த வாரம்னு சொல்லுவாங்க. நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நடையிடுவதனால் அவர் பாவத்தை அகற்றி பரிசுத்த வெற்றியை, பரிசுத்தமான வாழ்வு, பாவத்திற்கு மேலான வெற்றியோடு நடையிட வைக்கின்றார். அதை உணரும் வாரம்தான் இந்த பரிசுத்த வாரம். மத்தேயு சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் முதல் 11 வாக்கியங்களில் ஆண்டவர் எருசலேமுக்கு நேராக போகின்றார். சீடர்களும் பிற நண்பர்கள் சேர்ந்து கொள்கிறாங்க. அவர் பெத்பகேங்கிற ஒரு சின்ன ஊர் எருசலேமுக்கு பக்கத்தில், அதில் வரும் பொழுது ஒலிவ மலை ஓரத்தில் உள்ளது. சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் போய் இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போய் அங்கே போகும்போது ஒரு கழுதை குட்டியையும் பார்ப்பீர்கள், அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது ஏதாவது ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டால் ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னால் போதும்னு சொல்கிறாங்க. ஆண்டவருடைய ஆளுகை எங்கும் உள்ளது. ஆண்டவருடைய திட்டம் தடைப்படவே செய்யாது. ஆண்டவருடைய திட்டத்தில் அனுதினமும் பங்கெடுப்பது ஒரு பாக்கியகரமான வாழ்வு. இதை உணர்ந்து ருசித்த சீடர்கள் உடனடியாகவே சென்று அந்த கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வருகிறாங்க. மக்கள் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தின் 9 முதல் 12 வரை இருந்த சொல்லப்பட்ட முன்னுரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வாக்கியம் நிறைவேறப் போகிறதாக உணர்கிறார்கள். எருசலேம் தேவாலயத்திலே பஸ்கா பண்டிகையிலே பாடப்படுகின்ற 118ஆம் சங்கீதத்தின் முதல் 2 வசனங்கள், 25, 26 என்ற வசனங்களும் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. வராங்க, எல்லாருமாக குழந்தையும் கழுதை குட்டியும் கொண்டு வராங்க. ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட நடையிடுகிறவர். அவர் நமக்காக சேவை செய்கிறவர், சேவையிலே வாழ்வையே வழங்குகின்றவர். அவர் அப்படியே புன்னகையோடு கூட இணைந்து வருகின்றார் துன்பத்தின் பாதையில். ஆனால் இப்பொழுது கழுதை மேல் நம்முடைய உழைப்பை வெளிப்படுத்துகின்ற, அனுதின வாழ்வின் உழைப்பை வெளிப்படுத்துகின்ற, பலஸ்தீனாவில் அது தெளிவாக சாதாரணமாக யூஸ் பண்ணுற கழுதை, அதை மேலே ஏறுகிறார். ஏறி அவருடைய வருகையை பார்க்கும் பொழுது பிறரோடு இணைந்து சேவையில், அந்த தாழ்மையில் வருகின்ற சேவையில் தான் தொடர்கின்றார். தொடர்ந்து போகும் பொழுது எல்லோருமே சீடர்கள் முதலாவது அவங்க வஸ்திரங்களை கழுதைக்கு மேலே போட்டு இயேசுவை அமர்த்தினாங்க. மற்றவங்களும் உடைகளை வெளியில் போடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற மரக்கிளைகளை போடுறாங்க. சிலங்க குருத்தோலைகளை எல்லாம் எடுத்து கரத்தில் ஏந்தி அவங்க அந்த 118ஆம் சங்கீதத்தில் ஆலயத்திலே பாடுகிற பாடலை இங்கே பாடுறாங்க. உன்னதத்திலே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அங்கு குரல் வானை எட்டுகிற வகையிலே பாடுறாங்க. அதில் பாடலிலே சிலர் உணர்ந்து பாடுறாங்க, சிலர் ஏதோ பாடுறாங்க. அவங்க என்ன எதற்காக பாடுறான்னு தெரியாமலே பாடுறாங்க. பாலகர் என்கிற அந்த களங்கமின்றி ஆண்டவருக்கு என்று இதயத்தை திறந்து கொடுத்தவர்கள்
அவங்க நம்பி பாடுறாங்க. அந்த அவங்களுடைய ஆண்டவர் யாருங்கிறது தெளிவாக தெரியாவிட்டாலும் பாடுகிறார்கள். ஆனால் இதயத்தை ஆண்டவருக்கு நேராக திறந்து பாடுறாங்க. ஆண்டவர் பார்க்கின்றார். இதோ பாடுகின்ற ஓசன்னா பாடுகிறவர்கள் இல்லை சிலர், நான் தொடர்ந்து இந்த பவனிலே போகும்போது, எருசலேமிலே நான் இந்த பயணத்தை தொடரும் பொழுது துன்பங்கள் அதிகரிக்கும், மரணம் வரும், மௌனமாக இருப்பார்கள் என்கிறது அவருக்கு தெரிய வருது. ஆனால் சிலர் இவனை அது நிராகரித்து சிலுவையில் அறையும்னு சொல்ல போகிறாங்க, நிராகரிப்பார்கள். சிலர் இப்போதே நேர எதிர்க்கிற அளவில் சமய தலைவர்கள் வந்து விட்டார்கள், திட்டம் போட்டு விட்டார்கள், மரண ஆக்கினை கொடுத்து அந்த வெளிநாட்டு அரசு ரோமை அரசால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தே விட்டார்கள். என்றாலும் ஆண்டவர் தாழ்மையோடு கூட அந்த அன்பை வெளிப்படுத்தி புன்முறுவலோடு அரவணைத்து அன்பையும் ஆண்டவர் கொடுக்கின்ற அதனால் வருகிற சமாதானத்தையும் பகிர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இந்த துக்க வாரத்தில் தொடர்ந்து அந்த துன்பங்களின் நடுவில் எப்படி அந்த அடுத்த நிமிஷங்களில் நடக்கிற அந்த தள்ளிவிடப்படுகிற அனுபவங்கள், காட்டி கொடுக்கிற அனுபவம், நான் அறிய மாட்டேன்னு சொல்லி மறுதளிக்கின்ற அனுபவங்கள், அதை தொடர்ந்து வருகின்ற அடி உதை வசை சொற்கள், அவரை அப்படியே இன்றாக கொள்கிற நிகழ்வுகள் அவருடைய மனதில் வரத்தான் செய்கின்றன. என்றாலும் ஆண்டவர் இப்பொழுதே அவங்க எல்லாரும் இப்போது ரசிங்க ஓசன்னான்னு சொல்கிறவங்களுக்காக உண்மையான வெற்றி தோல்வி அல்ல, ஏதோ இவங்க தோல்ந்து போனாங்கன்றல, உண்மை எது என்று அறிந்து அதற்காக வாழ்வை கொடுத்து நிற்பது தான் வெற்றி என்று தொடர்கிறார். ஹல்லேலூயா, ஓசன்னா, ஆண்டவர் தொடர்கிறார். எப்படியாகும் இந்த தொடர்ந்த பயணத்தில் ஆண்டவர் துன்பத்தின் பாதையில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அது விலைக்கிரயம் கொடுத்து செய்யப்பட்ட ஒரு அன்பு, சமாதானம், அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணர் விலைக்கிரயத்தை கொடுத்து அதை நம்மோடு கூட பகிர்கின்றார். அவர் ஒருவேளை நம்பிக்கை இல்லாமலும் அவரை ஒரு அரசியல் வேந்தர், அவர் வருவார், ரோமரை தள்ளிவிட்டு அரசாளுவார் என்று தவறாக நினைத்து புகழ்ந்தவர்களையும் அவர் தள்ளிவிடல்ல. சிலுவை முன்னால் தெரிகிறது, புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி புரியாத நிலையில் உள்ள புகழ்ச்சிங்கிறதும் தெரிகிறது. அந்த பதட்ட நிலையிலே ஆண்டவர் ஒரு தெளிவை கண்டு கொள்கிறார். அந்த பதட்டத்தையும் தெளிவையும் ஏந்தி கொண்டு செல்வது ஈஸி அல்ல, எளிதல்ல. அவர் அப்படி முன்னேறுகிறார். மட்டுமில்லை, அந்த சீடர்கள் மறுதளிப்பது, காட்டி கொடுப்பது, இல்லை என்றால் தொடர்ந்த அனுபவங்கள், விட்டு ஓடுகிற அனுபவங்கள் எல்லாம் துயரத்தின் ஆழத்தில் அவரை கொண்டு செல்கிறது. வேதனை வருகிறது உள்ளத்தில். அந்த மக்கள் இப்படி ஒரு வேளை ஏமாற்றம் அடைய போகிறாங்களே, அவங்க எதிர்பார்க்கிற அரசியல் தலைவனாக நான் இல்லை, ஆனால் முழு வாழ்விற்கும் உரிய ஆண்டவராய் என் வாழ்வை நான் கொடுக்கிறேன்ங்கிறதை உணர்ந்து வர்றது வரைக்கும் துயரம் தானே. என்றாலும் ரட்சியம் என்று சொல்கிற அந்த விண்ணப்பத்தில் இருக்கின்ற அந்த எதிர்பார்ப்பை, இந்த வேட்கை ஆண்டவர் பங்கெடுக்கிறார். எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு கூட அந்த புகழ்ச்சியிலும் பங்கெடுக்கின்றார். இது எளிதல்ல. அது துன்பத்தின் பாதையில் அவர் சந்திக்கின்ற வெற்றியின் அனுபவம். அவர் அதை தாங்கிக் கொண்டு அந்த துயரத்தை மகிழ்ச்சி ஆக்கி கொண்டு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு முன்னேறுகின்றார். அவருடைய உடல் வேதனை, மனசில் எந்த பாரம் வந்தாலும் உடலை அழுத்தம் அல்லவா. இப்போது நெரிசல் பின்னால் வரும் பொழுது உதறி தள்ளப்படுகிறார், சிலுவையில் அறையப்படுகின்றார். உடலை முழுமையாக கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த உடலை உண்மைக்கு நேராக அந்த ஆண்டவரின் திட்டத்திற்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து உடலை முன்னாலே உந்திக்கொண்டே போகிறார். அது எளிதல்ல. அன்பு என்கிறது அந்த தியாகத்திலே உண்மையாக நிலைநாட்டப்படுகிறது, நமக்கு உணர்த்தப்படுகிறது அல்லவா. தொடர்ந்து ஆண்டவர் அந்த கலவையாக இருக்கிற அந்த நம்பிக்கை இல்லாத இந்த சூழ்நிலையை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாற்றுகிறார். தவறான புரிந்து கொள்ளுதலை நம்பக்கூடிய சூழ்நிலையாய் மாற்றுகிறார். ஒருவேளை அவங்க நிராகரிக்கின்ற அந்த நிலைமையை அவர் மகிமைக்குரியதாக ஒரு புகழ்ச்சியாக மகிமையாக மாற்றுகிறார்.
அன்பு பயத்தை உதறி தள்ளுகிறது. அந்த துக்கம், அந்த துயரத்தை நோக்கத்தை வடிவமைக்கின்ற நிமிடங்களாக அவர் ஆக்கிக் கொள்கின்றார் அல்லவா? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் மன்றாடுவோம். அமைதியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் ஒருவேளை சவுட்டு மெத்தையாய் பிறரால் தாழ்த்தப்படுகிறேனா என்கிற கேள்வியோடு இருக்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவர் சமாதானத்தை, அமைதியை நம் உள்ளத்தில் கொடுத்து எது உண்மை சரியான முடிவுங்கிறதை முடிவு எடுக்க வைக்கின்றார். ஆண்டவர் நம்ம அந்த எடுக்கின்ற முடிவில் எவரையும் பழி வாங்காமல், எவரையும் கட்டுப்படுத்தாமல், ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானத்திலும் அன்பிலும் பங்கெடுக்கிறவர்களோடு கூட இணைந்து முன்னேற, வாழ்வை தொடர்ந்து வளப்படுத்த, நிறைவாக்கத்தக்கதாய் வழிநடத்துகின்றார் அல்லவா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் மட்டும் தனிமையாக இருக்கிறேன்னே, என்னுடைய தனி உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்துகின்ற இந்த காரியங்களை நான் எப்படியும் அதிரடி நிலைகளிலும் பிறரை அழித்தும் செய்யலாமே என்று நினைக்க தேவையில்லை. தனிமை கிடையாது. இந்த ஆளுகைக்குள்ளால் ஆண்டவருடைய அமைதியும் அந்த சமாதானத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் கொடுக்கின்ற ஆளுகைக்குள்ளால் ஆண்டவர் இயேசு நம் துணையாகவும் முன்னால் நடத்தி செல்கிறவராகவும் இருக்கின்றார் அல்லவா? ஒருவேளை என்னை யாரும் கவனிக்கலை, நான் தியாகம் செய்து கொண்டிருக்கிறேன் குடும்பத்தில் என்று நினைக்கிறோம், சமூகத்தில் என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இப்பொழுதும் நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி, அப்படி நினைக்கின்ற நம் நண்பர்கள் குடும்பத்தாரோடு கூட இணைந்து நின்று கலந்து யோசித்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற நம்மை ஊக்கப்படுத்துகின்றார் அல்லவா? அன்பின் ஆண்டவரே, நம்முடைய ஒப்பற்ற அன்பினால் நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துன்பங்கள், நெருக்கங்கள், சவால்கள் இருந்தாலும் ஆண்டவரே, உடனடி பயனில்லை என்று நினைக்கிற இந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நிலையான சமாதானத்தை நம்முடைய அன்பினால் உடன் நின்று கரம் பற்றி தொடர்ந்து உருவாக்குகின்ற ஆண்டவராக இருக்கிறதற்காக நன்றி சொல்கின்றோம். ஆழ்ந்த அன்போடும் நிறைவான தம்முடைய சமாதானத்தோடும் நீர் தருகின்ற சேவைகளிலே நாங்கள் தொடர, அதனால் உம்முடைய அன்பையும் உம்முடைய சமாதானத்தையும் பிறருக்கு ஆழமாய் நான் பகிர்ந்து கொடுக்க ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு துணை தாரும். மீட்பர் ஆண்டவர் இயேசுநாதர் வழியாக நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.